வணக்கம். உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். நான் உங்கள் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர். இந்த வீடியோவை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இந்த போடுற வீடியோ மேலும் மேலும் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும். இந்த சேனல் கொஞ்சம் வளர்ச்சி அடையும். இந்த சேனல் மூலயமா வர காசு மக்களுக்கு அன்னதானம் போகிறதுக்காக கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். இது நான் ஏற்கனவே அன்னதானம் போடுறேன். என்னால் வர காசை வச்சு நான் சம்பாதிக்கிற காசு இதில் வர காசை வச்சு என்னால் போட முடியல. மாதத்துக்கு ஒரு தடவை அன்னதானம் போடுவேன். இதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, என்னால் செய்ய முடியல. உங்களோட ஒத்துழைப்பு இருந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். இது எல்லாருக்கும் இந்த முருகப்பெருமானோட அருள் கிடைக்கட்டும் உங்களுக்கு. இப்போ நாங்கள் பரிகாரத்துக்குள்ளே போவோம். எப்படின்னா, இப்போ நிறைய பேர் என்கிட்ட அருள் வாக்கு கேட்குறவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சாமி என் கால் ரொம்ப எரிச்சலாக எரியுது. அந்த கால் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தா அப்படியே ஒரு மாதிரி எரிச்சலாக எரியுது, மரமரன்னு ஏறுற மாரி இருக்குது. அது நம்மளுக்கு சத்து நல்ல சத்து இல்லைனாலுமே வரும். இல்லைன்னா கொஞ்சம் நம்மளுக்கு உடம்பு கொஞ்சம் பலகீனமாக இருந்தால் அது போல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போய் எல்லாம் சரியாகாத நீங்கள் இருந்தீங்கன்னா இது ஒரு கெட்ட சேஷ்டையெல்லாம் இருக்கிறதும் உண்டு. செய்வன கோளாறால் இருந்தாலும் அது போல் இருக்கும். இல்லை ஒருத்தவங்க பில்லி சூனி ஏவல் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இது போல் இப்போ உங்களுக்கு பாதிப்பு இருந்தாலும் இந்த கால் உள்ளங்கால் எரிச்சல் இருக்கும். கழுப்பை தாண்டி இருந்தாலும் அது போல் இருக்கும். நிறைய பேருக்கு அது போல் இருக்கும். என்கிட்ட கேட்குறவங்களாம் அது போல் தான் கேட்குறாங்க. கால்லாம் எரிச்சலாக எரியுது, முட்டி அப்படியே ஒரு மாதிரி சுருன்னு குத்துற மாரிக்குது. டாக்டர் போய் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்குது, ஆனால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் வீட்டில் போய் பார்த்தா அப்படியே இன்னும் மேலே அப்படியே ஏறுற மாரி தெரியுது. உள்ளங்கால்லேருந்து அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கிற மாரி இருக்குது. அது என்னன்னு தெரியல சாமின்னு இப்போ என்கிட்ட கேட்பாங்க. நான் செக் பண்ணி பார்த்தா அது வேறு எதுவும் இல்லை. இந்த தீய சக்தியோட ஆற்றல் இருந்தால் அவங்களுக்கு அது போல் தான் இருக்கும். அது நான் சொல்கிற மாரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இது போல் இருந்ததுன்னு நான் சொல்கிற மாரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும். வீட்டிலே செஞ்சுக்கலாம். என்ன பண்ணுறீங்க, இந்த ரோட்டு சைட்டில் பாருங்கள், ரோட்டு ஓரத்தில் இந்த ஊமத்தங்கான்னு இருக்கும். அந்த ஊமத்தங்காய் ஒரு 6 காய், ஒரு இதுக்கு 6 காய், மொத்தம் 12 காய் நம்மளுக்கு தேவை. அதுபோல் நல்லா ரோட்டு ஓரத்தில் இருந்தால், இல்லை ஏரி ஓரம் இந்த குளத்து ஓரத்தில் முளைஞ்சிருக்கும் அந்த செடி, அதில் ஊமாத்தங்காய் ஒரு 12 காய் பறித்து எடுத்துங்க. நல்ல காயாக இருக்கணும், பிஞ்சாக இருக்கக்கூடாது, ரொம்ப கொஞ்சம் முத்திப்பான காயாக இருக்கணும். அதுபோல் 12 காய் பறிச்சுன்னு வச்சுங்க. இது என்றைக்கு செய்யணும்னா, அமாவாசை நைட்டில் தான் செய்யணும். அமாவாசை சாயந்தரம் இரவு இருக்குது இல்லையா, அப்போ தான் செய்யணும். அதுபோல் உங்களுக்கு இந்த கால் எரிச்சல் இருந்தால் சொல்கிறேன், நீங்கள் அமாவாசை நைட்டுக்கு என்ன பண்ணுறீங்க, பகல்லே போய் பறித்து வச்சிங்க இந்த காயை. அதுக்கப்புறம் நாட்டு மருந்து கடையில் போயிட்டு கஸ்தூரி மஞ்சள்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. கஸ்தூரி மஞ்சள்னால் அது பார்க்கறதுக்கு ஒரு பவுட்ரு மாரி கொஞ்சம் நறுநறுன்னு தான் இருக்கும். ரொம்ப இதுமாரி இருக்காது, ஒரு பவுட்ரு மாரி இருக்காது, கொஞ்சம் ஒரு சொரப்பாக இருக்கும். அதுபோல் கேளுங்க, அதுபோல் கொடுத்தா பாருங்கள். இல்லைன்னா என்ன பண்ணுறீங்க, நீங்களே இந்த விரல் மஞ்சள் இருக்குது இல்லையா, விரல் மஞ்சள் குச்சி குச்சியாக இருக்கும் பாரு, அந்த மஞ்சள் ஒரு 100 கிராம் அளவுக்கு வாங்கி எடுத்துன்னு வச்சிங்க. அதை என்ன பண்ணி வாங்கி நல்லா நசுக்கி நீங்களே அப்படியே பொடியாக ஒரு தூள் ஆக்கிங்க. இல்லை கஸ்தூரியோட மஞ்சள் இருக்குது இல்லையா, அந்த மஞ்சளோட சக்கை இருந்தால் கூட கேட்டு வாங்கிக்கிங்க. இது 3த்தில் எது இருந்தாலும் பரவாயில்ல. ஆக மொத்தத்தில் இந்த முகத்துக்கு தேய்க்கிறாங்க பாரு, அந்த மஞ்சள் இருக்கக்கூடாது. குழம்புக்கு போடுற மஞ்சள் அந்த இது தான் ஓணும் நம்மளுக்கு, சக்கை. அதுபோல் இப்போ கேட்டு வாங்கிக்கிங்க. வாங்கி எடுத்தாந்து வச்சிங்க. இந்த மஞ்சளை என்ன பண்ணுறீங்க, ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சிங்க. தண்ணி பிடிச்சி வச்சு அதில் இந்த மஞ்சளை போட்டுருங்க. அந்த தண்ணி எவ்வளோ இருக்குன்னா, ஒரு 2 லிட்டர் தண்ணி இருக்கணும். அந்த தண்ணியில் இந்த மஞ்சளை போட்டிங்கன்னா நல்லா ஊறினதுக்கப்புறம் அது ஒரு மாதிரியாக கலர் மாறும். இந்த இதை செய்கிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு அதை ஊற வச்சு நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இந்த ஊமத்தங்காய் இப்படி ஒரு இந்த பக்கம் 6 காய், இந்த பக்கம் 6 காய், 2 கால் நம்ம கால் வைக்கிறோம் இல்லையா, இந்த காலுக்கு இந்த பக்கம் 6 காய், இந்த பக்கம் 6 காய் வச்சு லைனாக அடிக்கிடுங்க. இப்போ மட்டமாகவே இப்படி 3 காய், இப்படி 3 காய், இன்னாண்ட காலுக்கு நேராக 3 காய், அது பக்கத்தில் 3 காய். அது போல் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, உங்களோட இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எல்லாத்தையும் வேண்டிக்கிங்க. நிலம் உங்கள் மனசில் நினச்சின்னு எனக்கு இது போல் கால் எரிச்சல் ஒரு மாதிரியே குத்தும், சுருக்குன்னு கால் உள்ளங்கால் குத்துற மாரி இருக்கும். அப்படியே ஒரு மாதிரியே நம்ம பிடுங்குற மாரி இருக்கும் ஒருத்தவங்களுக்கு. அதெல்லாம் இது சரி பண்ணிவிடும். என்ன பண்ணுறீங்க, இதெல்லாம் எனக்கு சரியாயிடணும். இந்த முட்டி கை கால்லாம் அப்படியே அசதியாக இருக்கும், ஒரு மாதிரியே முட்டிக்கு இழுக்கிற மாரி இருக்கும். அதெல்லாம் சரியாயிடும். இதெல்லாம் நினச்சிங்கன்னா, மனசில் நினச்சிங்கன்னா, எனக்கு இதெல்லாம் சரியாயிடணும், நல்லாயிடணும்னு வேண்டி நீங்கள் குலதெய்வம் உங்கள் இஷ்ட தெய்வம் எல்லாத்தையும் வேண்டிக்கிங்க. வேண்டி அது மேலே ஃபஸ்ட்டு வலது கால் சோத்து காலை எடுத்து இந்த காய் மேலே எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் இந்தாண்ட பீச காலை எடுத்து
அந்த காய் மேலே வச்சு ஏறி நிற்கணும். அது வந்து ஆனால் பொக்கிற மாரி இருக்கும். அந்த முள்ளாக இருக்கும் இல்லையா அந்த காய் மேலே, அது வந்து காலை வைக்கும்போது பொக்கிற மாரி இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் அது போல் பொக்கிற மாரி இருந்ததுன்னா நீ என்ன பண்ணுறீங்க, அது மேலே ஒரு கட்டை இந்த பலவை மாரி சக்கை எடுத்து அது மேலே ஒரு அழுத்தம் கொடுங்க. அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அந்த முள்ளாக இருக்கிறது வந்து மடங்கிடும். ஷார்ப்பாக கூசாக இருக்கும், ஒரு மாதிரியா குச்சி குச்சியாக முள் மாரி. அந்த முள்ளை என்ன பண்ணால் இதை ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா மடங்கிடும். மடங்கிறதுக்கப்புறம் ஏறி நின்னீங்கன்னா உங்கள் கால் பொக்காது. நீங்கள் எப்படியே ஐடியா பண்ணி செஞ்சுக்கிங்க. இந்த கால் பக்கத்தில் வந்து 6 காய் வச்சுக்கணும். இன்னாண்ட காலில் வந்து 6 காய் வச்சுக்கணும். இந்த ஃபஸ்ட்டு சோத்துக்காலை எடுத்து அது மேலே வச்சு பேசுக்காலை எடுத்து வச்சு ஏறி நின்றுக்கணும். நின்று கரெக்டாக குறைஞ்சபட்சம் வந்து ஒரு அரை மணி நேரம் அதில் நிற்கணும். நின்று நீங்கள் மாட்டும் ஏதாச்சும் ஒரு சாமியை நல்லா வேண்டிக்கின்னு நிற்கணும். நின்னீங்கன்னா அந்த படிப்படியாக அந்த காலில் இருக்கிற இது கெட்ட டெஸ்ட்டு அந்த எது இருந்தாலும் ஒரு மாதிரியா உங்களுக்கு இருக்குது இல்லையா, எந்த கோளாறாக இருந்தாலும் அது வந்து அந்த ஊமத்தங்க வாங்கி வச்சுக்கும், இழுத்து வச்சுக்கும். அப்படி உங்களுக்கு அரை மணி நேரம் நிற்க முடியல, ஒரு 1/4 மணி நேரமாச்சு நிற்கணும். அதில் அப்படியே நின்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அப்படியே இப்போ வந்து கிழக்கு பார்த்து நிற்கிறீங்களா, கிழக்கு பார்த்து நிற்கும்போது அப்படியே கிழக்கு வந்து நவரணும். ஃபஸ்ட்டு சோத்து காலை எடுத்து கீழே தரையில் வச்சுக்கணும். இந்த காலை எடுத்து தரையில் வச்சு அப்படியே போயிட்டு அந்த மஞ்சள்லாம் போட்டு ஊற வச்சுக்கிறீங்க பாரு அந்த தண்ணியில். அந்த தண்ணியை எடுத்து லைட்டாக தலையில் தேய்ச்சிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அந்த காலை வந்து நல்லா கழுவிடணும். 2 காலும் கழுவிட்டு போயிட்டு வீட்டு உள்ளே போயிட்டு பூஜை ரூமில் போயிட்டு திணறு எடுத்து இட்டுக்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கெட்ட சேஷ்டை இது போல் செய்வன பாதிப்பு இருந்தால் கூட இது சரி பண்ணிடும். இது போல் வந்து ஒரு 7 ஐட்டம் செய்யணும். நீங்கள் வாரத்துக்கு ஒரு ஐட்டம், இல்லை உங்களால் வந்து மாதம் செய்ய முடியல, இது அமாவாசைக்கு தான் செய்யணும். அமாவாசை நைட்டுக்கு தான் இதை செய்யணும் சாயந்தரம். இல்லை உங்களுக்கு அது போல் செய்யறதுக்கு சந்தர்ப்பம்னா பௌர்ணமிக்கு செய்யலாம். ஆனால் வந்து அமாவாசையில் செஞ்சால் தான் பவர் அதிகமாக இருக்கும். இது வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து சரியாகும். இந்த கால் எரிச்சல் ஒரு மாதிரியா உள்ளங்கால் குத்துறது சுருக்குன்னு குத்துற மாரி இருக்கும். முட்டிக்கு அப்படியே ஒரு மாதிரி நான் குத்துற மாரி இருக்கும். ஒரு மாதிரியா எவ்வளோ பேர் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் போய் வராங்க, போய் வந்து சரியாகாது, அப்படியே தான் இருக்கும். ஆனால் வந்து கேட்டால் என்ன எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க டாக்டரு. அது வந்து இந்த போல் சேஷ்டை இருந்தால் கொஞ்சம் செய்வன பாதிப்பு, இல்லை அந்த நிறைய பேருக்கு வந்து இந்த கழுப்பு எடுக்கிறாங்க இல்லையா, அந்த கழுப்பு எடுத்து போய் உச்சி ஓரத்தில் ரோட்டு ஓரத்தில் வச்சுருவாங்க. இவங்க ஏதோ பார்க்காத கொள்ள அதை போய் தாண்டி போவாங்க. அது போல் போனாலும் இந்த இது பாதிப்பு இருக்கும், இந்த எரிச்சல். இல்லை எதனா ஒரு யாருன்னா அது போல் திஷ்டிலாம் கழிச்சு எடுத்து வைக்கிறாங்க பாரு, அதை மெரிச்சிட்டா கூட நம்மளுக்கு வந்து அது போல் இருக்கும். அதெல்லாம் இது சரி பண்ணிடும். என்கிட்ட எவ்வளோ பேர் வந்து கேட்பாங்க, இதெல்லாம் வந்து எனக்கு வந்து என்னன்னே தெரியல, எவ்வளோ பணம் காசு செலவு பண்ணி ஹாஸ்பிட்டலாம் போய் வரேன், மறுபடியும் அதை போல் தாங்குதுன்னுவாங்க. நான் இது போல் பார்ப்பேன், செக் பண்ணி அவங்க அருள் வாக்கில் பார்த்து அவங்க குடும்பத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தா இது போல் ஏதாச்சும் பிரச்சனையில் போய் மாட்டிக்கின்னு இருப்பாங்க. இதை வந்து நான் சரி பண்ணதுக்கு எளிமையான முறையில் சொல்லிக் கொடுப்பேன். இல்லைன்னா நான் வந்து தாயத்து இது போல் ஏதாச்சும் அவங்களுக்கு தேவையான பொருள் கொடுத்து அனுப்புனா அதை கட்டிக்கினாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சரியாயிடும். அந்த மந்திர திருநீர் கொடுப்பேன், மந்திரம் ஏற்றினா விபூதி அதை கொடுத்து அனுப்புவோம். அவங்க நெத்தியில் இட்டுக்குவாங்க, குளிச்சுட்டு டெய்லியும் இட்டுக்கினாங்கன்னா சரியாயிடும். அதுபோல் இருக்கிறவங்க நான் சொல்கிற மாரி செய்யுங்க. இதை வந்து 7 தடவை செய்யணும். 7 தடவைனா மாதத்துக்கு ஒரு ஐட்டமும் செய்யலாம். இல்லை வந்து உங்களுக்கு அதை மாதத்துக்கு ஒரு ஐட்டம் செய்கிறதுக்கு எங்கேயோ போகிற மாரி இருந்தால் 2 வாரத்துக்கு ஒரு ஐட்டம் செய்யலாம். இதை செய்கிறது எப்படி செய்யணும்னா 2 வாரத்துக்கு ஒரு ஐட்டம் செய்கிற மாரி இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை தான் செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் செய்யணும். அதுபோல் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த உள்ளங்கால் எரிச்சல் ஒரு மாதிரி சுருன்னு கொத்தத்து எல்லாமே சரியாயிடும். உடம்புல எந்த ஒரு பிணி இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிடும். இது மெரிச்ச காய் என்ன பண்ண ஏறி நிற்கும் போது அந்த ஊமத்தங்காய் இருக்குது இல்லையா, ஏறி நிற்பீங்க. உடஞ்சி அப்படி நசுங்கினாலும் பரவாயில்ல. உடஞ்சின்னா அதை என்ன பண்ணுறீங்க, ஒரு ஏதாச்சும் ஒரு முறை மாரி எடுத்துங்க, ஒரு அட்டைக்கட்டை எடுத்து அதில் தள்ளி வாரி எடுத்து போய் எட்டை கிடச்சிருங்க. யார் கால்லாம் படப்போகுது, ஏன்னா இந்த செடி செட்டு இருக்கிற இடமா வாரி கிடச்சிருங்க. அடுத்தவங்க காலில் வந்து படக்கூடாது. இது அவங்க மெரிச்சிட்டாங்கன்னா இந்த உங்களுக்கு இருக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து தொடர்ந்துடும். அது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும், அவங்களுக்கும் ரொம்ப சங்கடத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் இதை வந்து வாரி எட்டை கிடச்சிருங்க. இதேமாரி வந்து உங்களுக்கு செய்கிற மாரி இருந்தால் எப்படி வேணாலும் செய்யலாம். இந்த 2 வாரத்துக்கு ஒரு ஐட்டம், இல்லை மாதத்துக்கு ஒரு ஐட்டம் கூட செய்யலாம். நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பாருங்க. நன்றி, வணக்கம்.